जैन सर एंडम गाड़ी अंदर से जाए पार्ट ट्रेन शुरू करने के अनुमति चाहता हूँ सीमा जैन सर அனைவருக்கும் எனது மனமார்ந்த 69வது விடுதலை நாள் அதாவது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்.
போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நமது கல்லூரியுடைய NCC அதிகாரி லெப்டினன்ட் ராஜேந்திரன் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் பணியாளர்களே, பாசத்துக்குரிய இதுபால் மாணவ நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியினை அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தேசிய மாணவர் படையினுடைய வீரர்களே, வீராங்கனைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது மகிழ்ச்சிகரமான நெஞ்சார்ந்த காலை வணக்கத்தையும் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் எனது சுதந்திர தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, நமது இந்திய நாடு உலகிலேயே 2வது இடத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய நாடு. 130 கோடி மக்கள் தொகை, 7 மதங்கள், மிகப்பெரிய 7 மதங்களை கொண்ட நாடு, 622 மொழிகள் பேசக்கூடிய நாடு, 1200க்கும் மேற்பட்ட சாதிய உட்பிரிவுகளை கொண்ட நாடு. ஆயினும் இந்தியா என்றால் நாம் அனைவரும் ஒரே குரலில் இந்தியா, பாரதம், இந்தியன் என்ற ஒருமித்த குரலில் ஒன்று திரள்கிறோம். அத்தகைய அளவில் இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு மற்ற நாடுகளை விட நமக்கு உண்டு. அத்தகைய இந்திய நாட்டில் நாமெல்லாம் பிறந்திருக்கிறோமே என்றால் அதுவே ஒரு முக்கியமான புனிதமான ஒரு செயல் தான் வைக்க வேண்டும், மிகப்பெரிய பாக்கியம் என்று நினைக்க வேண்டும். அந்த நண்பர்களை, இந்தியர்கள் இல்லாத இடம் கிடையாது. சமீபத்தில் நீங்களாம் செய்தித்தாள் பார்த்திருப்பீர்கள். கூகுள் என்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய IT நிறுவனத்துடைய CEO என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பிரதான அதிகாரியாக தமிழகத்தைச் சேர்ந்த திரு சுந்தர் பிச்சை அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். ஆக இந்தியர்கள் உலகம் முழுவதையும் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்தியர்களிலும் குறிப்பாக தமிழர்கள் இல்லாத இடமே என்ற அளவுக்கு தமிழர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறோம். ஒரு சில நாட்களுக்கு முன்னால் FM ரேடியோவில் அந்த நிகழ்ச்சியை நான் கேட்க நேரிட்ட பொழுது ஒரு மாணவி கூறினார், அற்புதமாக கூறினார், கல்லூரி மாணவி, தண்ணீர் இல்லாத தேசம் கூட இருக்கலாம், தமிழர்கள் இல்லாத தேசம் இருக்க முடியாது என்றார். அந்த அளவிற்கு தமிழர்கள் உலகை நாம் ஆண்டு கொண்டிருக்கிறோம். இந்த விடுதலை திருநாளில் இந்த விடுதலை பெற்றுக் கொடுத்த நம்முடைய முன்னாள் தேச பிதாக்கள் காந்தி உட்பட அனைத்து தியாகிகள், இந்த போரில் மரணமடைந்த போர் வீரர்கள், காவலர்கள், பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் இந்த நன்னாளில் நமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் நினைத்து நாம் மனம் உருகுகிறோம், அவர்களுடைய சேவை எண்ணி மகிழ்கிறோம். இந்த வகையிலே சுதந்திர தினம் என்பது நம் அந்நிய சக்தியிடமிருந்து, குறிப்பாக ஆங்கிலேயிலிருந்து நாம் விடுதலை பெற்று விட்டோம். ஆனாலும் வேறு சில விஷயங்களை நாம் விடுதலை பெற்று விட்டோமே என்றால் இல்லை. குறிப்பாக அந்நிய மோகம், அந்நிய பொருட்கள் மீது மோகம், இன்னும் அந்நிய பொருட்களை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எத்தனையோ பொருட்களை பார்த்தீர்கள், ஆனால் அது பெரும்பாலானவை இன்னும் அந்நிய பொருட்களாக இருக்கின்றன. குடிக்கின்ற தண்ணியில் இருந்து தண்ணி குடிக்க போனால் கூட அக்வா ஃபினா என்றுதான் கேட்கிறோம், அது கிண்ணை என்று கேட்கிறோம். அந்த கிண்ணையும் அக்வா ஃபினாவும் நம் நாட்டு பொருட்களா? சற்று யோசித்து பாருங்கள். நாம் விடுதலை பெற்று என்ன பயன்? அந்நியிலிருந்து விடுதலை பெற்று விட்டோம், ஆனால் அந்நிய மோகத்திலிருந்து விடுதலை பெறவில்லை. பொருளாதார ரீதியாக சிக்கி இருக்கிறோம். பொருளாதார ரீதியாக அந்நிய சக்தியிடம் நாம் கட்டுள்ளோம். அந்த கட்டை அதிலிருந்து நாம் வெளிப்பட்டு அந்நிய சக்தியிடம் இருந்து, அந்நிய மோகத்திடம் இருந்து, அந்நிய பொருட்களை பயன்படுத்தியிருந்து என்று நாம் விடுதலை பெறுகிறோமோ அன்றுதான் உண்மையிலேயே நாம் சுதந்திரம் பெற்ற நாளாக கருதப்படும். அது மட்டுமல்ல அன்பு நண்பர்களே, இன்று இளைஞர்களும் சரி பெரியவர்களும் சரி ஒரு சில விஷயங்களில் மிகவும் அவர்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் மதுவுக்கு அடிமை. இது தெரியும், மதுவுக்கு எதிராக தமிழகத்தை பொறுத்தமட்டில் எத்தனை போராட்டங்கள், மதுவினால் உயிரிழந்தவர் எத்தனை குடும்பங்கள்,
வாழ்விழந்தோர் எத்தனை குடும்பங்கள் எண்ணி பாருங்கள். அந்த மது என்ற மயக்கத்தை தான் வெளியே வர வேண்டும். அதே போல இன்டர்நெட் ஸ்மார்ட் போன் இதில் நாம் பயன்படுத்தலாமே தவிர அதற்கு அடிமையாகக்கூடாது. எந்த ஒரு தொழில்நுட்பத்தை மனிதன் கண்டுபிடித்திருக்கிறான், அந்த தொழில்நுட்பத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் தவிர தொழில்நுட்பத்திற்கு நாம் அடிமையாகக்கூடாது. எந்த தொழில்நுட்பமும் அதாவது எந்த டெக்னாலஜியும் நம்மை அடிமைப்படுத்தக்கூடாது. நாம் தான் தொழில்நுட்பத்தை அந்த டெக்னாலஜியை மிக சிறப்பாக பயன்படுத்த வேண்டும். இது போன்ற விஷயங்களில் தான் இது போன்ற செயல்களில் இருந்து நாம் விடுபட்டமையானால் நிச்சயமாக அந்நாள் நமக்கு பொன்னால். அன்பு நண்பர்களே, அதே போல மாணவர்களை பொறுத்த மட்டில் உங்களுடைய இலக்கு நன்றாக படிக்க வேண்டும். உங்களுடைய அடுத்த இலக்கு படித்து முடித்த பிறகு மேற்படிப்பு தொடர்வது அல்லது நல்ல பணியில் அமர வேண்டும். அதற்கான இலக்கை நீங்கள் சென்றடைய நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். கடினமாக உழைத்து நல்ல பணியில் சேர்ந்து உங்கள் பெற்றோர்களை நீங்கள் நல்ல முறையில் பெற்றோர்கள் இருக்கும் வரை அவர் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டியது நிச்சயமாக ஒரு கடமையாகும். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே நகர்ப்புறங்கள் சரி பெருநகரில் சரி நிறைய இருப்பவை வீடுகள் அல்ல முதியோர் இல்லங்கள். அந்த முதியோர் இல்லங்களுக்கு நாம் உண்மை சொல்ல வேண்டும். முதியோர் இல்லங்களுக்கு மூடு விழா நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையிலேயே நாம் பொருளாதார ரீதியாக மன ரீதியாக கலாச்சார ரீதியாக நாம் விடுதலை பெற்றதாக கருதப்படும். கலாச்சார சீரழிவு இந்த இன்டர்நெட் ஸ்மார்ட் போன் மது இது போன்ற செயல்களை நாம் ஈடுபட்டு கடைசியில் கூட்டு குடும்பம் என்பதை தொலைத்து விட்டு வைக்கிறோம். நாம் அந்த கூட்டு குடும்பமும் முதியோர்களை பாதுகாக்க வேண்டியதும் கவனிக்க வேண்டியதும் நமது கடமை. அந்த நாள் நன்னாளாக அமைய வேண்டும் என்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இறுதியாக நண்பர்களே, இன்றைய தினம் இந்த சுதந்திர தினம் கொண்டாடுகின்ற பொழுது நமக்கு சில அந்நிய அச்சுறுத்தல்கள் உண்டு. இந்தியாவை பொறுத்தவரை எப்பொழுதுமே பாகிஸ்தான் நமக்கு எதிரியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் மேற்புறம் பார்த்தீங்கன்னா சைனா, அவ்வப்பொழுது பங்களாதேஷ். இந்த அச்சுறுத்தல்கள் எல்லாம் இருந்து நம்மை மீட்டு காப்பாற்றி செயல்படக்கூடிய நம்முடைய முப்படை வீரர்களையும் பிஎஸ்எஃப் சொல்லக்கூடிய பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் அவர்களையும் மற்ற அனைத்து இந்த காவல்துறையை பணி செய்யக்கூடிய அனைத்து நண்பர்களையும் இந்த நல்லாளில் நாம் அவருடைய சேவையை பாராட்டி அவருடைய தியாகத்தை நினைவு கூர்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி அவருடைய சேவை பாராட்டி சிறக்க நாம் மிகவும் கடமைப்பட்டுள்ளோம் என்று கூறி இந்த விடுதலை நாளில் இன்னொரு முக்கியமான செய்தியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது இந்தியாவை பொறுத்த மட்டில் இவ்வளவு பிரச்சனைகளாக இருந்த போதிலும் நாம் இந்தியா என்றால் ஒன்றாக இணைந்து கொள்கிறோம் என்றாலும் கூட இன்னும் சில பிரச்சனைகள் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள். அது முக்கியமான ஒன்று விவசாய பிரச்சனை. ஆங்காங்கே பார்த்தால் விவசாய தற்கொலை, விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு சரியான விலை கிடைப்பதில்லை. உண்மையிலேயே நண்பர்களே, நாம் என்று விடுதலை பெறுவோம் என்றால் விடுதலை பெற்றதாக கருதப்படுவோம் என்றால் என்று விவசாய பெருங்குடி மக்கள் மகிழ்ச்சிகரமாக தான் விளைவித்த பொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்திருக்கிறது, நான் மிகவும் சௌகரியமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் என்று விவசாயிகள் கூறுகிறார்களோ அந்நாளில் உண்மையிலேயே நாம் விடுதலை பெற்றதாக கருதப்படும். யோசித்து பாருங்கள், நம்முடைய அத்தனை உணவுப் பொருட்களையும் நம்ம செய்து கொடுக்கக்கூடியவர்கள் விவசாய பெருமக்கள். நண்பர்களே, நம்ம பாதிக்கு மேல் 3/4 பேருக்கு மேல் நாம் எல்லோருமே விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள். எண்ணி பாருங்கள், எந்த விவசாய வீட்டிலேயாவது மன மகிழ்ச்சியுடன் நிம்மதியாக நாம் செய்கின்ற விவசாய தொழில் திருப்திகரமாக இருக்கிறது, நம்முடைய விளைபொருளுக்கு நல்ல விலை கிடைக்கிறது, நான் நன்றாக இருக்கிறோம் என்று நினைத்து பார்க்கிறார்களா? எண்ணி பார்க்க முடிகிறதா? முடியவில்லை. ஒன்று அதிக அளவு மழை மீது கெடுத்து விடுகிறது, அல்லது மழை பெய்யாமலே கெடுத்து விடுகிறது. இதையும் மீறி நல்ல விலைகள் நல்ல முறையில் விளைந்தால் அந்த விளைபொருளுக்கு விலை கிடைக்க மாட்டேன், விலை கிடைப்பதில்லை. அது காரணம் என்னவென்றால் இன்னும் நமது நாட்டில் தொலைநோக்கு பார்வையுடன் விவசாய விளைபொருட்களை அதிக நாட்கள் குளிர்பதன கிடங்கில் வைத்து அவற்றை தேவைக்கேற்ப விற்கக்கூடிய அந்த டெக்னாலஜி கட்டுப்பாட்டு அளவில் விலையும் அந்த வாடகையும் கட்டுப்பாட்டுக்குரிய அளவிற்கு நாம் முன்னேறவில்லை. ஆக இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும். விவசாய பெருங்குடி மக்கள் மிகவும் அற்புதமான ஒரு வாழ்வை பெற வேண்டும். குறிப்பாக கரும்பு விவசாயிகள் இன்று பார்த்தீங்கன்னா கரும்பு விவசாயிகள் கரும்பை எல்லாம் ஆலையை கொடுத்துவிட்டு 2 ஆண்டுகளாக பணம் பெறாமல் மிகவும் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும். இதற்கு அரசாங்கமும் உங்களை போன்ற மாணவர்களும் படித்து முடித்த பெண் நீங்கள் எல்லாம் அதிகாரிகமான பிறகு நாட்டு அரசாங்கத்திலே உயர் பதவி அடைகின்ற பொழுது நீங்கள் இந்த விவசாய பெருங்குடி மக்களையும்
அடித்தட்டு மக்களை மனதில் வைத்துக் கொண்டு அவர்களுக்கு தேவையான சேவை ஆற்றுகிறால் அன்றுதான் நிச்சயமாக நம் நாடு விடுதலை அடைந்த நாடாக கருதப்படும் என்று கூறி இந்த அற்புதமான சுதந்திர தின விழாவிற்கு ஏற்பாடு செய்யக்கூடிய நம்முடைய கல்லூரி என்சிசி ஆபீசர் லெப்டினன்ட் ராஜேந்திரன் அவர்களுக்கு எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு குறிப்பாக என்சிசி மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாட தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் சுதந்திர வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் அனைவரும் எல்லா புகழும் எல்லா பேரும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.